வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு 12 மணிக்கு நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் பயங்கரமான ஒரு பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்தாப்புல. பிரஸ் மீட் தான் நீங்க நினைக்கிற மாதிரி டைரக்டா பெரிய பெரிய மீடியாவெல்லாம் கூட்டு பிரஸ் மீட் கொடுப்பாரு இல்லையா, அந்த மாதிரி அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி பிரஸ் மீட் இல்ல. அவர் அந்த விஜய் ஸ்டைல்லயே தன்னுடைய வீட்டுல இருந்துட்டு ஒரு ரூம்குள்ள ஒரு பிரஸ் மீட் பயங்கரமா கொடுத்தாப்புலயே. இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் எல்லாத்துலயும் லைவ்ல ஒரு குறைஞ்ச ஒரு 22 நிமிடமான ஒரு ஒரு தன்னுடைய கொள்கை, தன்னுடைய புது கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை வெளியே கொடுத்தாப்புல. உண்மையிலே அண்ணாமலை அந்த புதிய கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன? பிஜேபி சொன்னனாலதான் அவர் புதிய கட்சியை ஆரம்பிச்சிருக்காரா, அல்லது விஜய் ஸ்டைல்ல நானும் டெவலப் ஆயிடலாம், இளைஞர் மத்தியில எனக்குன்னு ஒரு கெப்பாசிட்டிக்கு எனக்குன்னு ஒரு ஆதரவு இருக்கு, அதை வச்சு நானும் முன்னேற போறேன் அப்படிங்கிற ஐடியாவில் இவர் கட்சியை தொடங்கியிருக்காரா? இவர் கட்சியை தொடங்கினாலும் இவருக்கு விஜய் கலவுல அந்த ஒரு சினிமா அந்த செலிபிரிட்டிங்கிற அந்த இது இருக்கா? அதே மாதிரி பணபலமும் அவர்கிட்ட இருக்கா? அண்ணாமலை பின்ன இருந்து இயக்குறது யாரு? உண்மையிலே அண்ணாமலை பின்னையில இருந்து யாரும் இயக்குறாங்களா, அல்லது இவர் உண்மையிலே தன்னுடைய சொந்த ஒரு முடிவுனால புது கட்சியை ஆரம்பிக்க போறாரா? அண்ணாமலை அவர்கள் பேசின கருத்துக்கள் என்ன? அவரு தன்னுடைய ரோல் மாடலா 3 தலைவரை அறிவிச்சிருக்காரு. அவருடைய திட்டங்கள் என்ன? கண்டிப்பா அடுத்து வர்ற பொது தேர்தல், அதாவது அடுத்து வர்றேன்னா இன்னும் உள்ளாட்சி தேர்தல்ல இயக்கமா போட்டியிட போறேன், அதே மாதிரி கட்சியா தொடங்கி நான் ஒரு சென்ட்ரல் எலெக்ஷன்ல நான் போட்டி கூட போறேன் அப்படின்னு இருக்காரு. வாங்க நம்ம வீடியோவில் இந்த நிலவரம் தான் மிக விரைவாகவும் அலசி ஆராய்ச்சி பார்த்துடலாம். நம்ம சேனல்ல இப்பதான் புதுசு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஆதரவும் சப்ஸ்கிரைபும் கொடுங்க. அப்பதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாகவும் நமக்கு ஒரு பல வீடியோக்கள் பண்றதுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும். அண்ணாமலை அவர்கள் யாருமே எதிர்பார்க்கல. நம்ம கூட ஒரு வீடியோல பதிவிட்டு இருந்தோம், அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்க மாட்டாரா அப்படின்ட்டு. நம்ம கூட சொல்லணும் கட்சி ஆரம்பிக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான், கட்சி ஆரம்பிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னோம். அந்த எல்லாம் போக்கு விதமாக கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்ட்டு தன்னுடைய நிலப்பாடை தெரிவிச்சிட்டாப்ல. அதுக்கு முன்னையே காலைல ஒரு பத்திரிக்கைலாம் அவருடைய ராஜினாமா ஏற்கப்பட்டதாக பாஜக சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியாச்சு. அதாவது அறிவிப்பு என்னன்னா, அண்ணாமலை தன்னுடைய பாஜக பதவி, பாஜக தலைவராக அறிவிச்சு அதை பாஜகவோட முதன்மை தலைவர் நிபின் அதை ஏத்துட்டார் அப்படிங்கிற ஒரு வந்துச்சு. அதுலயே கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம் ஆயிட்டு அண்ணாமலை கட்சி விட்டு வெளியே போறாரு, அண்ணாமலை பிஜேபி விட்டு வெளியே போறாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி அதற்கு முந்தினாலே நான் அடுத்த நாள் 12 மணிக்கு நான் மக்களை சந்திக்க போறேன் ஆன்லைன்ல, அதாவது சோசியல் மீடியால உங்களுக்கு ஒரு மனம் திறந்து பேசி உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போறோம் அப்படின்னு. அதுல இருந்து கிட்டத்தட்ட 99% அந்த பாஜக வெளியே வர போறார். அதே மாதிரி அவர் பிஜேபி விட்டு வெளியே போறாரு, புது கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற இது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் உறுதியான ஒரு சிச்சுவேஷன் தான் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? நம்ம பாஜகவோட ஆதரவாளர். அதாவது பாஜக சொன்னதான் விஜய் மாதிரி இன்னும் நம்ம புதுசா ஒரு கட்சி ஆரம்பி டெவலப் ஆகும், அதுக்கப்புறம் நாங்க பின்னாடி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், இனிமே அதிமுக நம்பி பிரயோஜனம் இல்லை, அதனால நீனும் இளைஞர் உனக்குன்னு ஒரு பெரிய ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்கு, அதனால நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா விஜய் மாதிரி நீங்களும் அடுத்து ஆட்சிக்கு வர்றதுக்காகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறதுக்கோ உங்களுக்கு சான்ஸ் இருக்கு, அதனால நீங்க கட்சி ஆரம்பிங்க அப்படின்ட்டு பிஜேபி சொன்னதால கட்சி ஆரம்பிச்சதாக பிஜேபி ஆதரவுன்னு சொல்றாரு. ஆனா அண்ணாமலை இல்ல, நான் ஒட்டுமொத்தமாவே பிஜேபில இருந்து விலகிறேன், நான் ஒரு புது இயக்கமா இப்போ தற்போது உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க போறேன், அதுக்கப்புறம் என்னுடைய அந்த கட்சி தொண்டர்கள் என்னுடைய நலம் உரிமைகளை ஒரு தலைவர்களா உருவாக்கி அதுக்கப்புறம் வரப்போற பொது தேர்தல்ல நான் கண்டிப்பா ஒரு தனி கட்சி தொடங்கி நான் தேர்தல்ல போட்டியிட போறேன் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப தெளிவாகவும் பட்டிருக்கும். அதுக்குள்ள தன்னுடைய இயக்கத்துக்கு ஒரு
உறுப்பினர்கள் சேர்க்கும் அந்த படலம் ஸ்டார்ட் ஆக போது இந்த உறுப்பினர் சேர்த்து அவங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து ஒரு வித்தியாசமான ஒரு புரட்சி ஒரு புரட்சியான நான் வந்து இப்போ ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கட்சியா மாத்த போறேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றாப்புல. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கும் பாஜகவுக்கும் என்னுடைய கருத்துகளுக்கும் ஒத்து போகல. நான் ஏற்கனவே 18 மாதங்களுக்கு முன்பு நான் வந்து கட்சியை விட்டு வெளியே போறேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஆனா அது வந்து பாஜக தலைமை ஏத்துல. அந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து விலகிக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. கட்சி என்னுடைய வேண்டுதலுக்கு இணங்க அதனால நான் பயணிச்சேன். எனக்கும் அந்த சென்ட்ரல் பாஜக கட்சிக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள். என்னுடைய அந்த கருத்துக்களை வந்து பாஜக ஏற்கிற சூழ்நிலை இல்லை. அதனால எங்க ரெண்டுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சு. நான் மீண்டும் அவங்கள ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அதனால தன்னிச்சையாக முடிவெடுத்து நான் வந்து பாஜக வந்து விலகுற. இது வந்து இன்னைக்கு நேரத்தில் இல்லை, கடந்த ஒரு 18 மாதத்துக்கு முன்பே நடந்த பிரச்சனைகள் அப்படின்ட்டு ஒட்டு மொத்தமா உடைச்சிட்டாப்ல. எனக்கும் பாஜக குத்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அதே மாதிரி அதிமுக, திமுக, பாமக அப்படி எல்லா கட்சிகளும் நான் எப்படி வந்து ஏத்து பேசணும், அதே மாதிரி இனிமே கட்சி ஆரம்பிச்ச உடனே இயக்கம் ஆரம்பிச்ச உடனே பாஜகவும் ஏத்து பேசும். அதுல எந்த எனக்கு ஒரு மாற்று கருத்து இல்லை. முதல்ல நான் தமிழன், அதுக்கப்புறம் தான் நான் நேஷனல் அப்படிங்கிற மாதிரி தமிழங்கிற முக்கியத்துவத்தோட தான் நான் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாப்ல. இதுல வந்து ரஜினியோட ரசிகர்களே ரொம்ப வந்து கவர்ந்து இழுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, நான் வந்து பாஜக சேர்றதுக்கு முன்னையே ரஜினி அவர்களுடைய வந்து அழைப்பு எனக்கு வந்தது. போன் அனுப்பி எனக்கு அழைப்பு கொடுத்தாப்புல, என் கட்சியில வந்து சேர்ந்துருங்க, நம்மளாம் சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொன்னாப்புல. ஆனா நான் வந்து அந்த டைம்ல வந்து நான் வந்து சந்தோஷ் அவர்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்ததுனால அவருடைய வாக்குறுதியை நான் நிறைவேற்றுன்ற காரணத்தால் நான் பாஜக சேர்ந்து நான் வந்து அதுல அரசியல்ல பயணம் பண்ணேன். எனக்கு எல்லாமே பாஜக கொடுக்கறதா இருந்துச்சு. ஆனா என்னுடைய அந்த தமிழக கருத்துக்கும் சென்ட்ரல் பார்ட்டியான பாஜக டெல்லி கருத்துக்கும் வித்தியாசம் வர்றதுனாலதான் அந்த கட்சியை விட்டு போறோம் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லிட்டாப்புல. 3 முக்கிய தலைவர்கள் ரோல் மாடல்களா இருக்கிறதாக சொல்றாப்புல. முதல்ல வந்து இளைஞர்களின் எழுச்சி நாயகனா இருந்த டாக்டர் ஐயா அப்துல் கலாமோட அந்த வழியில பின்பற்றுவதாகவும், அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆன்மீக பயணத்தையும் ஆன்மீக அரசியலையும் கொண்டு வர்றதாகவும் சொல்றாப்புல. அப்புறம் வந்து விஜயகாந்த், அவர் வந்து விஜயகாந்த் சொல்லவே வேண்டாம். அவர் வந்து தேமுதிக மட்டும் ஒரு தலைவர் கிடையாது, தமிழக மக்களுக்கான ஒரு தலைவர். அவருடைய அந்த அன்பு, அவருடைய புகழ் என்னன்னா, அவர் இறந்த நாள்ல அவ்வளவு கூட்டம் கட்டுக்கடையா இருக்கும். அதிலே தெரிஞ்சு அந்த மாதிரி இந்த 3 பேரையும் கிட்டத்தட்ட கொள்கை தலைவர் மாதிரியே நான் ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கப்பல. கிட்டத்தட்ட விஜய் எந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசி அரசியல போனாரோ அதே மாதிரி இவரும் ரொம்ப பில்டப் இல்லாம ஒன்னும் இல்லாம ஒரு ரூமுக்குள்ள இருந்தவே தன்னுடைய அரசியலை வந்து வெளியே கொண்டு வந்துட்டாப்புல. இவருக்கும் விஜய் மாதிரியே இளைஞர்களை திரட்டி ஒன்று சேர்ந்து ஒரு இயக்கமா மாற்றி கட்சியா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல தான் ஃபாலோ பண்றாப்புல. விஜய் அவர்கள் வந்து ஆன்லைன்ல இருக்கவங்கள விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இவர் வந்து அதுக்கு கொஞ்சம் எதிர்ப்பா கரெக்டா சொல்ல போனோம் அப்படின்னா, யாரையும் பழிச்சு வேண்டாம், எனக்கு பிடிச்சதுனால என்னை விமர்சனம் பண்ணாலும் நீங்க யாரையும் வந்து தகாத வார்த்தைகள்ல பேச வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு சொன்னாப்புல. ஏன்னா இவருடைய வார் ரூம், அதாவது இவர் பாஜக தலைவருக்கு இவருடைய வார் ரூம் இருந்து இந்த கண்ட்ரோல்ல இவரை ஏற்று பேசினாவே அந்த வார் ரூம்ல உள்ள அந்த ஆன்லைன் பிசினஸ் வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணதாக ஒரு ஒரு புகார் எழுந்துச்சு. அதை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்றாப்புல. மொத்தத்துல வந்து நான் வந்து முதல்ல தமிழக மேட்டர்ல தான் கவனம் செலுத்த போறேன். நான் பாஜக இருந்தாலும் எந்த விதத்துல தமிழர்களுடைய அந்த கொள்கையிலோ தமிழருக்கு எதிராக நலங்கள்லயோ நான் வந்து பாஜக சேர்ந்தது இல்லை. அந்த டைம்ல நான் ஒரு தமிழை எழுத்து அதுக்கு உதாரணமா கர்நாடகாவில அந்த காவிரி பிரச்சனை வரும்போது அங்க ஆளுங்கட்சியா பிஜேபி இருந்தும் நான் வந்து நம்மளுடைய தமிழக மக்களுக்கு எதிராக தான் நான் வந்து தமிழக மக்களுக்கு ஆதரவா உண்ணாவிரதம் இருந்தேன். அதே டங்ஸ்டன் அந்த சுரங்கத்துல வந்து நான் வந்து இல்ல இது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆபத்து அப்படின்ட்டு என்னுடைய கட்சி எதிர்ப்பு மீறி அதோட அந்த எம்எல்ஏக்களை அப்புறம் அமைச்சர்களை சந்திச்சு நான் அதுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சேன். அதே மாதிரி லாஸ்டா மும்மொழி கொள்கையில தமிழக மாணவர்களை பாதிக்குது அப்படிங்கிறதுக்காக
இல்ல இந்த முன்மொழி கொள்கையில வந்து எதை எதையும் திணிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து தமிழக மக்களுக்கு தமிழக மாணவர்களுக்கு ஆதரவு தான் நின்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 23 நிமிஷ வீடியோல எல்லாத்தையும் போட்டு விட்டார்ல. ஒட்டுமொத்தத்துல அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சியை ஆரம்பிக்க போறார் அப்படின்றது உறுதியாகி போச்சு. அதே மாதிரி விஜய் வழியிலே புதுசா 2.5 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்ச விஜய் ஆட்சி பிடிக்க முடியாதுன்னா நம்மளும் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சியை தொடங்க போறாப்புல. ஆனா அண்ணாமலைக்கும் ஓரளவுக்கு ரசிகர் பட்டாளங்கள் அவர்களால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.